ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஹரி. நீங்கள் பார்க்குறது ஹரி டெக் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் OnePlus 9 அந்த ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபோனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த OnePlus 9ல் OnePlus கம்பெனி ஒரு புது விஷயத்தை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு புது வீடியோஸ்க்குமான அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த OnePlus 9 பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீமியமான ஃபோன் தான். ஸோ அதனால் இந்த ஃபோன் பார்க்கறதுக்கு ரொம்பவே கிளாஸி லுக்காக இருக்குது. இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா கட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய கேமராவும் ஒரு சின்ன கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆசில் பிளேட் அப்படின்னக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டும் இருக்குது. ஸோ அந்த ஆசில் பிளேட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல OnePlus கம்பெனி இந்த ஃபோனில் ஒரு புது விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அது இந்த ஆசில் பிளேட் தான். OnePlus கம்பெனி அவங்களுடைய இந்த OnePlus 9 ஃபோனில் ஆசில் பிளேட் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி கேமராவோட குவாலிட்டியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த OnePlus ஃபோன் எல்லாத்தையும் விட இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு OnePlus கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க. இந்த ஃபோனோட ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா பவர் பட்டன் அப்புறம் அலர்ட் ஸ்லைடர் இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. லெஃப்ட் சைடில் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னாக்கா சிம் ட்ரே, பிரைமரி மைக், டைப் சி போர்ட் அப்புறம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 3 கலர் வேரியண்ட்டில் வருது. வின்டர் மிஸ்ட், ஆர்டிக் ஸ்கை, ஆஸ்ட்ரல் பிளாக். இந்த 3 கலர் வேரியண்ட்லேயும் இந்த ஃபோன் உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ இந்த ஃபோனோட ஃபியூச்சர்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு OS 11 மேலே ஆக்சிஜன் OS 11.2ல் ரன் ஆகுது. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா 6.55 இன்ச் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட வருது. இந்த ஃபோனில் உங்களுக்கு OnePlus 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால உங்களுக்கு HDR கண்டென்ட் வீடியோ எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் AMOLED டிஸ்பிளேன்றதுனால பிளாக்ஸ் எல்லாமே ரொம்பவும் ரிச்சாகவும் டீப்பாகவும் தெரியும். அதனால் இந்த ஃபோனில் நீங்கள் கேம்ஸ் விளையாடினாலும் சரி, வீடியோஸ் பார்த்தாலும் சரி, கலர்ஸ்லாம் நல்லா ரிச்சாக அண்ட் வைப்ரண்ட்டாகவும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி OnePlus கம்பெனி இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது ப்ராசஸர். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராசஸர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸராக இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசஸரை தான் இந்த OnePlus 9 ஃபோனில் OnePlus கம்பெனி கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் தான் இந்த ஃபோன்லேயும் உங்களுக்கு ஆக்சிஜன் OS 11 தான் கொடுத்துருக்காங்க. OnePlus கம்பெனியோட ஆக்சிஜன் OS எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. யூசர் இன்டர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாகவும் மினிமலிஸ்டிக்காகவும் இருக்குது. அதுவும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்றதுனால இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று 8GB RAM 128GB இன்டர்னலோட வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB இன்டர்னலோட வருது. இந்த ஃபோனில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR5 ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்பும் பார்த்தீங்கன்னாக்கா UFS 3.1 கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸும் இந்த ஃபோனில் இருக்குது. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Dolby Atmos சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளஸ் Wi-Fi 6க்கான சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனில் உங்களுக்கு Bluetooth 5.2 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் NFC சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட பேட்டரியை பற்றி பார்ப்போம். இந்த OnePlus 9 ஃபோனில் 4500 mAh பேட்டரி தான் OnePlus கம்பெனி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ்லேயே உங்களுக்கு 65 வாட்க்கான வாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இந்த 65 வாட்க்கான வாட் சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த ஃபோனை நீங்கள் 0 to 100 வெறும் 30 நிமிஷத்துலேயே சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு OnePlus சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த OnePlus 9க்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட கேமராவை பற்றி பார்ப்போம். பேக்கில் மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னாக்கா 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX 689 சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட அப்ரேச்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா f1.8 இருக்குது. ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 23 mm இருக்குது. செகண்டரி ஒரு அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது 50 மெகா பிக்சல் கேமரா. அது மட்டும் இல்லாமல் சோனியோட IMX 766 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்ரேச்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா f2.2 கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 14 mm இருக்குது.
தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா எப்பவும் கொடுக்குற மாதிரியான ஒரு மோனோக்ரோம் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா. இந்த மோனோக்ரோம் சென்சார் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஞ்சுவல் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா. இது ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா. அது மட்டும் இல்லாமல் சோனியோட IMX471 சென்சாரும் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட அப்ரேச்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா f2.4 கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு EIS சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட பேக் கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் 8K வரைக்கும் வீடியோவை ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோவோட ஒரு முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. அதாவது இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோன் மொத்தம் 2 வேரியண்ட்டில் வருது. 8GB RAM 128GB இன்டர்னலோட வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா 12GB RAM 256GB இன்டர்னலோட வருது. இதில் 8GB RAM 128GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 49,999 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 12GB RAM 256GB இன்டர்னல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 54,999 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எப்பவும் போல தான் OnePlus வந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் இந்த மாதிரியான ப்ரைஸிங்கை தான் வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த OnePlus 9லேயும் வந்து அவங்க இந்த மாதிரி ப்ரைஸிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் இந்த OnePlus 9 ஃபோனை வாங்குவீங்களா, இல்லை இதை விட கம்மியான ப்ரைஸுக்கு வேறு ஏதாவது ஃபோன் வாங்குவீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு புது வீடியோஸ்க்குமான அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துன்னே இருக்கும். என் பேர் ஹரி, நீங்கள் பார்க்குறது ஹரி டெக்னோ இன்ஃபர்மேஷன்.